சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றுடன் இறுதி செய்யப்பட இருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே எந்தெந்த தொகுதிகள் என்று ஒதுக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் காங்கிரசுக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளும் என்ற அடிப்படையில் எண்ணிக்கை மட்டுமே உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது தொடர்பான ஆலோசனை இன்றைய தினம் நடத்தப்பட இருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பான உடன்பாடும் இன்றைய தினம் எட்டப்பட்டு கையொப்பமாகும் என்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்கலாம், அதே போன்று திமுகவுடைய தொகுதி வாரியான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தின் போது தொகுதி நிர்வாகிகள் சொல்லிய கருத்துக்கள் அடிப்படையில் காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்ட 5 தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடும் என்பதனால அந்த தொகுதிகள் மாற்றி வேறு வேட்பாளர்களை களமிறக்க ஆலோசனை வழங்கலாமா அல்லது தொகுதிகள் வேறு மாற்றி வழங்கலாமா என்ற உள்ளிட்ட ஆலோசனை தற்பொழுது முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதலாக தற்பொழுது அண்மையில் பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜக இணைந்ததுக்கு பிறகு அவருடைய பதவி இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் அந்த தொகுதியையும் காங்கிரசுக்கே ஒதுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் பேசப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மதிமுகவுக்கு இந்த முறை தொகுதி மாற்றம் செய்யப்பட்டு திருச்சி தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல திருச்சி தொகுதி மதிமுக ஒதுக்கும் பட்சத்தில் கடந்த முறை அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தொகுதியில் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு மாற்று தொகுதி ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த வகையான எந்த தொகுதிகளை ஒதுக்கலாம், வேறு எந்த தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை கவனத்துடன் ஆராய்ந்து அவர்கள் தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொகுதி பங்கீடு ஆலோசனை குழுவான திமுகவின் குழுவிற்கு தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் மூலமாக அறிவுறுத்தல் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய 21 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்படுவதாக ஒரு தகவலான சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களுக்கான தேர்தல் பணிகளை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தொடங்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளும் முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக திமுக நிர்வாகிகளுக்கு வழங்க இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கான கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.